வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. தன்னை ஈரான் கொன்றுவிடுமாக இருந்தால் உடனடியாக ஈரான் மீது எவ்வளவு குண்டுகளையும் ஏவுகணைகளையும் கொட்டி அழிக்க முடியுமோ அவ்வளவையும் வீசி தகருங்கள் என்று அமெரிக்காவினுடைய படைத்துறையினருக்கு உத்தரவிட்டு இருப்பதாக தி நியூயார்க் போஸ்டிற்கு வழங்கிய இன்றைய காலை பேட்டியில் அதிரடியாக தெரிவித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக ஈரானை அழிக்க வேண்டும், டொனால்ட் ட்ரம்பை ஈரான் எதற்காக அழிக்க வேண்டும்? நேற்று முன்தினம் ஈரானில் இடம்பெற்ற அதி உயர் மத தலைவர் அயதொல்லா அலி காமேனியினுடைய இறுதி நிகழ்வில் டொனால்ட் ட்ரம்பினுடைய புகைப்படம் வைக்கப்பட்டு செருப்பு வீச்சுகளும் கற்களால் வீசப்பட்ட நிகழ்வும் டொனால்ட் ட்ரம்பிற்கு மரண தண்டனை என்கின்ற அறிவிப்பும் அங்கு ஒரு தேசிய குரல் போல ஒலித்தது. இதன் பின்னதாக ஈரானினுடைய அதி உயர் படை தலைவர் கூறுகின்ற பொழுது இந்த மரணத்திற்கு பழி வாங்குவது நிஜம் என்றும் இதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை என்றும் குறிப்பிட்டார். நேட்டோவில் பேசுகின்ற பொழுது ஈரானினுடைய கொலை பட்டியலில் முதலாவது இடத்தில் தான் இருப்பதாகவும் அவர்கள் தன்னை முடித்து விடுவார்களாக இருந்தால் விளைவு பாரதூரமானதாக அமையும் என்பதை முன்னரே கூறி வைப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுவரை அதிர்ஷ்டவசமாக தான் தப்பி பிழைத்து விட்டேன் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் இனிமேலும் அதே அதிர்ஷ்டம் தொடரும் என்று கூற முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் மீது பல தடவைகள் துப்பாக்கி பிரயோகங்கள் நடத்தப்பட்டதும் அவருடைய காதில் காயம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. எனவே ஈரானினுடைய கொலை பட்டியலில் தானே முதலிடத்தில் இருப்பதனால் அந்த இடத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விடலாம். உதாரணமாக இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு ஈரானினுடைய உளவு பிரிவிற்குள் ஊடுருவி வழங்கியிருக்கின்ற தகவலின் பிரகாரம் டொனால்ட் ட்ரம்பை போட்டு தள்ளுவதற்கு ஈரானினுடைய உளவு பிரிவினர் இரவு பகலாக பெரும் திட்டங்களை எல்லாம் தீட்டி வருகின்றார்கள் என்றும் ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலினுடைய தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் உங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துமா என்ற கேள்விக்கு ஏன் நடத்தாது என்று நான் நினைக்க வேண்டும், அப்படி அவர்கள் செய்தால் அதற்கு பிறகு என்னதான் செய்வது என்பதை தான் நினைக்க வேண்டும் என்றும் அப்படி ஏடா கூடமாக ஏதாவது நடந்துவிடுமாக இருந்தால் ஈரான் அதற்கான விலையை கொடுக்க வேண்டி வரும். அதன் பின்னர் ஈரானை முற்றாக அழித்துவிடும் குண்டுகளை பொழிந்து தள்ளுங்கள் என்று தான் கூறியிருப்பதாகவும் இதை இரகசியமாக கூறியதாகவும் ஆனால் இதை இன்று பரகசியமாக உலகத்திற்கு தெரிவிக்கின்றேன் என்றும் பேட்டி வழங்கியிருக்கின்றார். இதேவேளை அமெரிக்க அதிபர் நேட்டோ மாநாட்டில் சந்தித்து பேசிய பொழுது அவருடைய விமானத்தை மாற்றிய சம்பவமும் நடைபெற்றது. அது மிக முக்கியமானதாகும். கட்டாரினால் அமெரிக்க அதிபருக்கு வழங்கப்பட்ட விமானம் மிகவும் ஆடம்பரமான விமானமாகும். இந்த விமானத்திலேயே டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ மாநாட்டிற்கு வந்திருந்தார். ஆனால் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு இந்த விமானத்தில் நீங்கள் துருக்கியில் இருந்து லண்டன் வரை செல்ல முடியாது என்று உறுதியாக கூறியது. ஏனென்றால் கட்டாரினால் வழங்கப்பட்ட விமானம் அமெரிக்காவினுடைய போயிங் விமானம் தான். எல்லா சிறப்புகளும் இருந்தாலும் அதில் ஏவுகணை கட்டமைப்பு இல்லை. அந்த விமானத்தை நோக்கி யாராவது ஏவுகணை தாக்குதல் நடத்துவார்களாக இருந்தால் தடுப்பதற்கு வழி இல்லாத ஆபத்து இருக்கின்றது. மேலும் ஒரு போர்முனை மாதிரி அனைத்து உளவு தகவல்களையும் ஒன்று கூட்டிய ஒரு யுத்த விமானமாக அது இல்லை. ஆகவே அதில் ஏறுவீர்களாக இருந்தால் ஏதாவது விபரீதம் நடக்கலாம். அமெரிக்க அதிபருக்கு எதிரி ஒருவர் அல்ல, இன்று உலகம் பூராவும் பல எதிரிகள் இருக்கின்றார்கள். இதில் எந்த எதிரி எந்த வடிவத்தில் எந்த புற்றிலிருந்து எந்த பாம்பு வரும் என்று தெரியாத நிலை இருப்பதனால் உடனடியாக அமெரிக்க அதிபரனுடைய பழைய ஏர்போர்ஸ் 1 விமானத்தை மாற்றி துருக்கி அங்காராவில் இருந்து லண்டன் வரை பறந்து சென்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறங்கியவுடன் கட்டார் பரிசாக வழங்கிய அந்த விமானம் உடனடியாக இங்கிலாந்து அனுப்பப்பட்டு அதற்கு பதிலாக பழைய விமானம் கொண்டு வரப்பட்டது. இந்த பழைய விமானம் போரடிக்கும் விமானம் என்றும் அதில் தனக்கு ஏற விருப்பமில்லை என்றும் முன்னாள் அதிபர்கள் பயணித்த இந்த விமானத்தில் தானும் பயணிக்க வேண்டுமா என்பது டொனால்ட் ட்ரம்பின் வருத்தமாக இருந்தது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இதில் ஏறக்கூடாது என்று உளவு பிரிவு சொன்னதன் பின்னதாக இவர் துருக்கியிலிருந்து இங்கிலாந்திற்கு பாதுகாப்பாக முதலாவது பழைய விமானத்தில் சென்று அதன் பின்னர் இங்கிலாந்தில் இருந்து அட்லாண்டிக் சமுத்திரத்தை தன்னுடைய புதிய பரிசு விமானத்தில் கடந்து சென்றார். அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் அவருக்கான புதிய விமானத்தை தயாரிப்பதாக இருந்தால் உலக
அழிவு கால விமானம் போன்ற ஒரு விமானத்தை இப்பொழுது ரஷ்யாவில் அப்படி இருக்கின்றது. உலகம் அழிந்து கொண்டிருந்தால் தப்பியபடி புற்றின் ஆகாயத்திலேயே இருக்க பெரும் அணுகுண்டு போர்களினால் உலகம் சிதைவடைந்தாலும் அவர் மிதந்து கொண்டு இருப்பது போல விமானம் ரஷ்யாவில் இருக்கின்றது. அது அழிவு கால விமானம் என்று கூறப்படுகின்றது. அதுபோல 2 ஏர்போர்ஸ் 1 விமானங்களை அமெரிக்காவில் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். 2028 ஆண்டுதான் இந்த 2 விமானங்களும் தயாராகும். ஆகவே அதுவரை டொனால்ட் ட்ரம்ப் இந்த சிரமங்களை சந்திக்கத்தான் வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பல சிக்கல்களும் ஈரான் அமெரிக்க விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளும் இப்பொழுது காட்டு தீயாக பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமான 3 நாடுகள் அவசரமாக களத்தில் இறங்கி இருக்கின்றன. கட்டார், ஓமான், பாகிஸ்தான் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் பிரச்சனைகளை தணிய வைப்பதற்காக. ஆனால் அதற்கிடையில் இஸ்ரேலுக்கு எதிரான போக்குகள் மிக மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. எப்படி இங்கிலாந்து இஸ்ரேலுக்கு எதிராக தான் செயற்பட போகின்றேன் என்று கூறியிருப்பது டொனால்ட் ட்ரம்பிற்கு ஓர் அடியாக நேற்று இருந்ததோ, இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா வோன் டெர் லயன் வெளியிட்டிருக்கின்ற தகவலின்படி இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்களினுடைய மேற்கு கரை பகுதியில் பெருந்தொகையான நிலத்தை கொள்ளையடித்து அங்கு அத்துமீறி குடியேறி இருக்கின்றார்கள். 5 லட்சம் பேர் குடியேறி இருக்கின்றார்கள். இந்த 5 லட்சம் பேர்கள் மீதும் பிரான்ஸ் உட்பட பல நாடுகளினால் இவர்கள் கருப்பு பட்டியல் விதிக்கப்பட்ட மக்கள் குழுவாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய இடத்தில் இருந்து எந்த ஒரு உற்பத்தி பொருளும் தங்களுடைய நாட்டிற்கு விற்பனைக்கு வரக்கூடாது என்று அயர்லாந்து, ஸ்பேனியா உள்ளிட்ட 3 முக்கிய நாடுகள் ஐரோப்பாவில் தடை விதித்திருக்கின்றார்கள். இந்த தடைக்கு அப்பால் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியமும் தடை விதிக்க போகின்றது. கருப்பு பட்டியல் இடப்பட்டவர்களிடம் இருந்து எந்த பொருட்களையும் ஐரோப்பிய ஒன்றியம் இறக்குமதி செய்ய முடியாது. எனவே அந்த இஸ்ரேலியர்கள் அனுப்புகின்ற பொருட்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியுமா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு என்று சிறப்பு அனுமதி ஒன்றை பெற்று ஏற்றுமதி செய்ய வேண்டும். இது இலக்கம் 1. இரண்டாவது, மற்ற நாடுகளுக்கு போடப்படுகின்ற குறைந்த வரி அல்ல, இவர்களுக்கு மேலும் அதிகமான வரி விதிக்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் போல. மூன்றாவது, ஒரு கட்டத்தில் இவர்களுடனான வர்த்தக உறவுகள் அனைத்தும் முற்றாக துண்டிக்கப்படும். இந்த 3 இடங்களை நோக்கி ஐரோப்பிய ஒன்றியம் முன்னேறி இருக்கின்றது. எனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை கைவிட்டு ஐரோப்பிய நாடுகளினுடைய கூட்டை உடைத்து தாங்களாக போருக்கு சென்ற பின்னர் அமெரிக்காவுடன் இணைந்திருக்கின்ற இஸ்ரேலுடனான உறவுகளை வெட்டுவதன் மூலமாக இஸ்ரேலை தனித்து விட்டும் அதுபோல அமெரிக்காவினுடைய உறவிற்கு எட்டவாக நிற்பதன் மூலமாக இருவரையும் நீங்களே உங்கள் பிரச்சனையை பாருங்கள் என்று தள்ளுகின்ற இடமும் இப்பொழுது புதிய ஐரோப்பிய மேற்கு ராஜதந்திரமாக மாறி இருப்பதன் அடையாளமாக இருக்கின்றது. இன்று காலை டொனால்ட் ட்ரம்ப் விமானத்தில் ஏற முடியாத நிலை, அவரை கொலை செய்வதற்கு முயற்சியை எடுக்கின்றார்கள் எதிரிகள். அந்த எதிரிகள் யார் என்று தெரியவில்லை. வெறுமனே ஈரான் என்று மட்டும் கூறிவிட முடியாது. மேலும் பலர் இருக்கலாம். அமெரிக்க அதிபரினுடைய இரகசிய அறைக்குள் அவர் என்ன பேசுகின்றார் என்பதையே ஒட்டு கேட்கின்றார்கள். அதையே கண்டுபிடிக்க முடியவில்லை. அமெரிக்க அதிபர் எங்கு போகின்றார், எங்கு வருகின்றார் என்பதை எதிரி கண்காணித்தபடியே இருக்கின்றான். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் இப்பொழுது அமெரிக்காவை பாதுகாப்பதை விட தன்னை பாதுகாக்க வேண்டிய இக்கட்டான நிலையும் உலக ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற புதிய புயலும் சூறாவளியாக இன்று காலை அடித்திருக்கின்றது. அடுத்த செய்தியில் மேலும் பல முக்கிய தகவல்கள் வருகின்றன. வணக்கம் உறவுகளே.